ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சைடிஷ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 மந்த்ஸ் வரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சாதம், சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பராக இருக்கும். செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். 3 மாதத்துக்கு குழம்பு சைடிஷ்க்கு கவலையே இல்லை. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு பேன் ஒன்று ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வரை ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் வந்து நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவு வந்து உளுந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து சாதாரணமாக வீட்டில் இருக்கிற எவர் சில்வர் கப்பில் தான் 1 கப் அளவு வந்து சேர்த்துருக்கிறேன். உளுந்து சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஓரளவு சிம்லுக்கும் மீடியத்துக்கும் இடையில வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா வெளியே வந்து ஈஸியாக வந்து கிறிஸ்பியான மாதிரி இருக்கும், பட் உள்ளே வந்து வேகாது. அதனால் ஓரளவு சிம்லேயே அந்த மீடியத்துக்கு இடையில வந்து வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இது வந்து ஓரளவு ஒரு பாதி அளவு வந்து நமக்கு வந்து வறுபட்டு வரட்டும். பாதி அளவு வறுபட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் வந்து கொரியாண்டர் சீடு, மல்லி விதை வந்து சேர்த்துக்கணும். மல்லி விதை பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கோங்க. அதுவும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து ஒரு 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியான அளவு வந்து வெந்தயம் சேர்த்துக்கிட்டால் போதும். அதிகமாக சேர்க்க வேண்டாம். இந்த அளவு சேர்த்து இப்போ வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து ஓரளவு நமக்கு வந்து கலர் மாதிரி வரட்டும். அது வரையும் நம்ம இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவு இந்த மாதிரி வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து நம்ம வந்து கடுகும் சேர்த்துக்கணும். கடுகு பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து நம்ம சேர்க்கக்கூடாது. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா வந்து கோல்டன் கலருக்கு வந்து டர்ன் ஆகி வரதுவரையும் நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஓரளவு சிம்முக்கும் மீடியத்துக்கும் இடையிலே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம சேனல்லே நிறைய சைடிஷ் ரெசிபிஸ் இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு டர்ன் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி வச்சிடலாம். இப்போ இது வந்து ஓரளவு ஆறட்டும். இப்போ அதே சேம் பேனில் வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஆயில் வந்து சேர்த்துருக்கிறேன். ஆயில் வந்து ஓரளவு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து வத்தல் சேர்த்துக்கலாம். நான் வந்து 6 வத்தல் சேர்த்துருக்கிறேன். நல்லா காரமாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தக்கன வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா வந்து எண்ணெயில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா லைட்டாக வந்து பலூன் மாதிரி உப்பி வரும், அது வரையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஓரளவு வந்து இந்த மாதிரி பலூன் மாதிரி உப்பி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து புளி சேர்த்துக்கலாம். புளி பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி வந்து நான் வந்து சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதையும் அதே சேம் பிளேட்டுக்கு வந்து மாற்றி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து நம்ம அதே சேம் பேனில் ஆயில் வந்து அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. நான் வந்து அதில் எக்ஸ்ட்ரா இந்த ஆயிலெலாம் எடுத்துகிட்டு இந்த பேனில் இருக்கிற அந்த ஒட்டிகிட்ருக்கோல்ல அந்த ஆயிலில் தான் நான் வந்து கார்லிக் வந்து வறுத்து எடுக்க போகிறேன். ரொம்ப வந்து கார்லிக் வந்து ஃப்ரை ஆனால் வந்து அந்தளவு டேஸ்ட்டு இருக்காது. ஒரு 4லேருந்து ஒரு 5 பல்கள் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக வந்து கர்லீஃபும் வந்து சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், கர்லீஃபெல்லாம் இந்த மாதிரி நல்லா ஓரளவு வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து எடுத்துடலாம். அதே சேம் பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்துடலாம். இப்போது இதெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறி வரட்டும். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கு அப்புறமா நம்ம இதில் என்னெல்லாம் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிடலாம். ரெசிபி பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி தான், பட் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுடு சாதம், இட்லி, தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறமா இதில் வந்து காயப்பொடி வந்து ஒரு டீஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப வந்து ஃபைன் பவுடரெல்லாம் அரைக்க வேண்டாம். லைட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு கொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஃபைனாக இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஆயிலில் தான் பண்ணுறேன். நீங்கள் எல்லாமே வந்து நெய்யில் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிறிஸ்பி ஆகணும், அந்த அளவு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து கொஞ்சமாக கர்லீஃப் வந்து சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து அரைக்கும் போது கர்லீஃப் சேர்த்துருக்குறோம், பட் இந்த டைம்லேயும் வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து நல்லா வந்து ஃப்ளேவராக இருக்கும். இப்போது இதில் வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த பவுடரை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஆயிலே நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு காரம் ரெசிபி. இந்த காரம் பார்த்திங்கன்னா நம்ம உளுந்தில் வந்து பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். 3 மந்த்ஸ் வரை நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
அதே மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கரண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எடுக்கணும். அதே மாதிரி தண்ணியை வந்து படாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து நிறைய நாள் வந்து கெடாமல் இருக்கும். இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரண்ட் இல்லாத நேரம், அந்த மாதிரி நமக்கு வந்து செய்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லாத டைம்லலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சுடு சாதத்தில் இட்லி தோசைக்கெல்லாம் வேறு லெவலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.